ஐபிஎஃப் இது என்ன வீடியோனா வந்து நம்ம ட்ராவலிங் போகிறோம், அதுக்கேற்ற வீடியோ தான். அதனால் முன்னாடியே நல்லா இன்ஃபார்ம் இந்த அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. வீடியோ வந்து அப்லோட் ஆக போகுது. நாங்கள் ட்ராவலில் இருப்போம். அதாவது நாளைக்கு நாளைக்குனா வேலைக்கிழமை நைட்டு 7 மணிக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம். அது வந்து முன்னாடி நாளே இதை எடுத்து வச்சினேன். அது வந்து ட்ராவல் போயின்னு போது ஃபஸ்ட்டு ட்ராவல் வண்டி எடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம்ல, ஸ்டாப் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் இப்போயே எடுத்து வச்சினேன். ஏன்னா நாளைக்கு ஒர்க்குக்கு போய்ட்டு வந்துட்டு உடனே வந்தோடனே டப்புன்னு கிளம்பணும். நான் துணிலேருந்து எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சினேன். அதுமாரி நம்ம இந்த வாட்டி போயிட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் தான் இந்த வாட்டியே போட்டுக்கிறோம். அந்த 1500 கிலோமீட்டரும் நம்ம போயிட்டு வரதுக்கு மொத்தம் வீடியோவும் பக்காவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளாக வாங்கி வச்சுக்கிறேன். நாளைக்கு போகும்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, இங்கே கேமரா அந்த மாதிரி. அதாவது கோப்ரோ அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஃபோனு தான் வச்சு எடுக்க போகிறேன். அந்த ஃபோன்லேயே நிறைய டைப்பானெலாம் வச்சு எடுக்க போகிறேன். அதனால் இந்த வாட்டி வந்து மொத்தம் 4 பேர் வீட்டை போகிறோம். போன வாட்டி 2 பேர் போனோம், நான் அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தேன் சந்துன்னு. இந்த வாட்டி 4 பேர், என் தம்பி இன்னும் 2 ஃப்ரெண்டு பசங்க வராங்க. 3ஆவதுக்கு வந்தால அவனும் வருவான், அதுக்கப்புறமா கூட இன்னொரு பையனும் வருவான். நம்ம 3ஆவதுக்கு போய்ட்டு இந்த வீடியோ மிஸ் ஆனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய வீடியோலாம் எனக்கு தூக்கி விட வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு அந்த ஃபோனோட. அதனால் இந்த வாட்டி போகிறது எல்லாமே பக்காவாக ஒரு ப்ரூஃபுக்கு. அது வந்து ப்ரூஃபுக்கு எனக்கு இருக்குது. அந்த 3ஆவது போனது ஷார்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி போட்டதெல்லாம் இருக்குது. நான் அது போனேன்னு எனக்கு ப்ரூஃபுக்கு இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, இன்னும் பயங்கரமாக அங்கே எடுத்த வீடியோலாம் நாங்கள் போடவும் முடியல. எனக்கு அந்த ஃபோன் மிஸ் ஆனதுலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே போயிடுச்சு. அது என்னானே தெரில எனக்கு. அந்த கேலரிலையும் இந்த கேலரிலையும் சேவ் ஆகலை, கூகுள் கேலரிலையும் சேவ் ஆகலை. ஏன்டா சேவ் ஆகலை தெரில. அது மட்டும் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஓரளவு வந்துருக்கலாம். அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த வாட்டி வந்து எல்லா வீடியோவும் பக்காவாக இருக்கும். ஒரு வீடியோலேருந்து எல்லாமே பார்த்து எடுத்து எடிட் பண்ணி பக்காவாக போடுவோம். அதனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. இந்த வாட்டி உங்களுக்கு வந்து நான் மிஸ் ஆகாத மாதிரி தான் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நான் எடுத்து காட்டுவேன். இப்போ நம்ம வந்து மொத்தம் ஒரு 5 நாளுக்கிட்ட ட்ரிப்பு போட்டுக்கோம். அதாவது வேலைக்கிழமை நைட்டு கிளம்பி செவ்வாய்க்கிழமை நைட்டு நம்ம இங்கே ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு 1500 கிலோமீட்டர். என்னடா போன வாட்டி 1500 கிலோமீட்டர் 3 நாளில் போயிட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த வண்டி வந்து எக்ஸ்பல்ஸ். ஆனால் இப்போது அந்த வண்டி இல்லாதது குறை எனக்கு ஏகப்பட்ட குறை இருக்குது. ஏன்னா அந்த வண்டி இருந்தேன்னா இந்த ட்ரிப்பு இதே 5 நாளில் போட்டிருந்தேன்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கலாம், என்ன நல்லா பண்ணிடலாம், எவ்வளோ தூரத்தில் கழிச்சு நிப்பாட்டலாம். ஓகே, அந்த வண்டி இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்துக்காது. ஏன்னா வண்டி அந்த மாதிரி வண்டி எனக்கு தரும். ஏன்னா வந்து ஒரு இப்போது என் தம்பி எத்தனை வரான். இப்போ போகிறதுல வண்டி வந்து 2 வண்டி தான் போகுது. 2 வண்டி. ஒரு அண்ணா டவுட்டில் இருக்காது, அவர் வந்தால் 3 வண்டி. அவர் வந்தால் ஆக்டிவா எடுத்துன்னு வருது. அவருக்கு வந்து 15 வருஷம் வண்டி. அதுக்கப்புறமா என் தம்பி வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகுது வண்டி எடுத்து. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பைக் எடுத்தோம்ல, அந்த பைக்கில் தான் போகிறான். அது பைக் நான் எதுவும் சொன்னதே இல்லை. அந்த பைக் வந்து ஹீரோ HF டீலக்ஸ். அதுவும் ஹீரோ தான், எக்ஸ்பல்ஸும் ஹீரோ தான். ஹீரோன்னு என்ன கனெக்டுன்னு தெரில, நம்மளுக்கு ஹீரோலேயே போயின்னு இருக்கும். அதனால் எல்லாமே லோ சிசி வண்டினால அவர் டவுட்டு, அவர் வந்தால் வருவார். அப்படி இல்லைன்னா இந்த 2 பைக் தான், டியோ HF டீலக்ஸ். என் வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஓகே நல்லாவே கொடுக்குது. என் வண்டிக்கு தகுந்தான் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த குறை இல்லை. ஏன்னா ஒரு 150 பெட்ரோல் போட்டால் 110 கிட்ட கிலோமீட்டரே போகுது எனக்கு. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை மைலேஜ். என் தம்பிக்கே போட்டு ஒரு 5 ரூபாய் கிட்ட வந்தது. எல்லாமே போட்டு ஹீல்ஸு அது இதுன்னு மைலேஜெலாம் கம்மி பண்ணியே போட்டு பார்த்தோம். 5 ரூபா அதுக்கு மேலே வராது மோஸ்ட்லி. அதனால் வண்டி இப்போ தாங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 8 மாதம் வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடிதுன்னா 24,500 கிலோமீட்டர் கிட்டே ஓடிது. 7,000 ரூபாய் கிட்டே இப்போ பஜாஜ் வச்சுட்டு வந்தேன் வண்டிக்கு. எல்லாமே பேட்ரி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அது இது எல்லா செலவும் சேர்த்து 7,000 ரூபாய் கிட்டே காலி ஆயிடுச்சு பிஎஃப்.
அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ லாங் போகிறோம், அதுவும் நம்ம லோ சிசி வண்டி. இப்போது ஒரு 3 நாள் போகிற இடத்துல ஒரு 5 நாள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி டைம் மாற்றி போகிறோம். அதனால் சரி சொல்லிட்டு நம்ம வந்து வண்டியை பக்காவாக ரெடி பண்ணிடணும். நம்ம என்னதான் புது வண்டி இருந்தாலும் லோ சிசி வண்டினால நம்மளுக்கு அங்கே போய் என்ன ஃபால்ட்டு கொடுத்துட போகுது சொல்லிட்டு இருக்குது. என்னென்ன போச்சோம் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. நாளைக்கு வண்டியில் போகுது அந்த இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த வண்டி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் வண்டி நான் நாளைக்கு போய் நான் காட்டுறேன். வண்டி பக்காவாக புது வண்டி ஷோரூம்லேருந்து எடுத்த மாதிரி ஆகிட்டேன். நான் ஒரு 7 ரூபாய்க்கிட்ட மொத்தம் வந்துச்சு, 7 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. நான்லாம் நினச்சே பார்க்கல. நான் ஒரு 2 ரூபா 3 ரூபா வச்சா போதும் ரெடி ஆகிடும். தலைவன் பார்க்க தான் இது உள்ளே கை வச்சோன்னோ இது போச்சு. மெக்கானிக்காரங்கள ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருவேன். நானும் ஆஃபீஸில் உட்காந்து என்னடா இவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்னுறான். நம்ம என்னடா 2 ரூபா 3 ரூபாக்குள்ளே மேக்ஸிமம் 3 ரூபாக்குள்ளே தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா அது இதுன்னு போயிடுச்சின்னு மொத்தம் ஒரு 7 ரூபாய்க்கிட்ட பில்லு வந்துச்சு. அடங்க ஐயால என்னடா நம்ம போட்ட பட்ஜெட்லேருந்து 4 ரூபாய் ஏறிச்சு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணோம். அதனால் அதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்தது, அதெல்லாம் எடுத்துன்னு அதெல்லாம் இப்போது நாங்கள் எல்லாம் பக்காவாக வரோம். இன்னும் நான் கிளம்புறனோ இல்லையோ நாளைக்கு நானே மிஸ் ஆகினா கூட என் தம்பி கிளம்பிடுவான். அந்த அளவுக்கு இருக்கான் என் தம்பி. இன்னொரு பையனும் வருவானுங்க. அவனுங்க வந்தான் எப்படி சொல்கிறது ஒரு சைக்கோ கூட்டு போது இருப்பான். இன்னொருத்தவன் சொன்னல அவன் நான் வீடியோவில் பண்ணிட்டு பார்ப்பீங்களே அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு பாருங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாம் ஒரு ஃபன்னு ஜாலி ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது. போய் அங்கே ஜாலி பண்ணுறது போகிறவங்களாம் வெறுப்பேற்றுவான் கலாய்ப்பான் ஏதோ பண்ணுவான். பைத்தியம் மாதிரி அவன் ஒரு பைத்தியம். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாவே ஜாலியாகவே போனாடி 3ஆவதுக்கு அதுவும் ஓகே ஒரு நல்லா தான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக போச்சு. இதில் என்ன ஒன்று என்ன சைக்கோ மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க, வந்து வெளியேற்றுவானுங்க வீடியோ எடுக்க போகுது. அதனால் அவனுங்க ஏன்னா கொஞ்சம் டபுள் பில்லிங்காக பேசினா டப்புன்னு மியூட் பண்ணிட்டு போட்டுடணும். நான் சொல்லிட்டேன் பேசாதீங்கடா போதெல்லாம் பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுங்க என்ன கேட்க என் பேச்சை கேட்க மாட்டானுங்க. இந்த அளவு கடமைக்கு சொன்னேன். சரி பார்ப்போம் அவனுக்கு எப்படி தான் பேசுறானுங்க பார்ப்போம். நானே அதுக்கு தான் ஆவலை எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். சரி ஓகே, நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த கோயில் மதியாக டிங்குன்னு வச்சுனுங்க. ஓகே பிஎஃப் நான் ரைடுக்கு இது பண்ண போய் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா ரைடில் இருக்கோன்னு அர்த்தம். மஜாவாக போயிட்டு 1500 கிலோமீட்டர் வந்து பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு பயங்கரமாக வருவோம். வந்து ஒரு 4-5 இடம் போதும். மைசூர் ஊட்டி அதுமா தேவாலயம்னு ஒரு இடம். அதாவது ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவாலயம் போய் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊட்டியிலேருந்து அப்படியே கீழே சேலம் வந்து சேலத்துலேருந்து ஒன்று கொடைக்கானலும் இந்த ட்ரிப்பு வராமையும் போகலாம். அதனால் அங்கே டைமிங்லாம் எப்படின்னு பார்த்து பட்ஜெட்டில் எப்படி செலவாகிதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றது தான் கொடைக்கானல். அப்படியே முடிஞ்சுன்னா கொடைக்கானல் கூட போகிறதுக்கு பிளான் தான் வச்சுருக்கோம். கொடைக்கானல் போய்ட்டு அப்படியே கொடைக்கானல்லேருந்து வரலாம் தான் ஒரு பிளான் வச்சுக்கிறோம். பார்ப்போம் நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே பாய் பிதாஃப்.